ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். இதுதான் அவங்க வீடு. ஷர்வாவும் துருவும் இங்கே வந்தால் விளையாடிட்டே இருப்பாங்க. நிறைய செடி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், இது வந்து மாதுளப்பழ மரம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலர் ரோஸு. இன்னும் நிறைய ரோஸ் செடி இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளைக்கரும்பு, நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். சக்கரைலாம் இதுலேருந்து தான் செய்கிறாங்க, சும்மா நட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது, அது நல்லா வந்துருச்சு. இது வந்து தண்டை அவரைக்காய்ன்னு சொல்கிறாங்க. ரெட் கலரில் இருக்கும் இந்த அவரைக்காய், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நான் பறித்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் செஞ்சேன், சாம்பார்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அப்போல்லாம் இருக்கா மாதிரி இங்கே பாருங்கள், இதில் தான் வந்து மசாலாலாம் அரைப்பாங்க ஆன்ட்டி அங்கிள்லாம். லாக்டவுன்லலாம் வந்து எங்கள் அங்கிள் இதில் தான் மாவு. இதுக்கு பேர் வந்து ஆன்ட்டி வந்து ஆரிக்கல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து கேழ்வரகு இதெல்லாம் போட்டு இப்படி சுற்றுனா அப்படியே மாவு மாதிரி வந்துடும். ஆன்ட்டி அப்போ அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வெயிட்லாம் தூக்கக்கூடாதுன்றதுக்காக செம்மையாக இருக்கு பாருங்கள். ஷர்வாலாம் இதெல்லாம் வந்து பார்த்தானா ரொம்பவே நல்லா ரசிச்சுட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் நிறைய வாழை மரம் இருக்குது பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, கொஞ்சமான இடத்துல வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆண்டி. இது வந்து சிறுகீரை போட்டாங்க, அவங்களால பறிக்க முடியாத ஃபுல்லாக வந்து முத்திடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வேர்க்கடலை இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து வெங்காயம். இங்கே பாருங்க, இது வந்து வேர்க்கடலை, இது வந்து வெங்காயம். வீட்டு பக்கத்துலேயே இருக்குது பாருங்க, வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நல்லா இருக்கும், சூப்பராக நல்லா செம்மையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால். இந்த மாதிரி பூ இருந்தால் முத்திடுச்சின்னு நினைக்கிறேன், இல்லை புஜ்ஜி? இந்த மாதிரி பூ வந்தால் முத்திடுச்சின்னு நினைக்கிறேன் உள்ள. இந்த மாதிரி வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் எடுக்கிறது. இந்த மாதிரிலாம் மேரேஜ் ஆகி தான் இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும்னு நினைக்கிறேன். அம்மா எனக்கும் கொடு, எனக்கும் கொடு. ரொம்ப பிஞ்சாக இருக்குது. கட்ட இங்கே பாருங்கள், வெங்காயம் எப்படி மேலே வந்திருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க, சொரக்காய் பாட்டில் கார்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்கும். எல்லாத்த விட என்னோட ஃபேவரட் வந்து இதுதான், இந்த சப்போட்டா மரம். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கெல்லாம் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. சப்போட்டாவே பிடிக்காதவங்க கூட இதை ஒரே ஒரு தடவை சாப்பிட்டா போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் இது. இப்போ ஒன்று இருந்தால் கூட நாங்கள் எல்லாமே கட் பண்ணி ஷேர் பண்ணிப்போம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா பெருசாகணும், அப்போ தான் நல்லா நீட்டான கிழங்கு வரும். இதெல்லாம் வந்து ஆடுக்கு வந்து இதெல்லாம் உடச்சி வந்து கட்டுவாங்க. வெள்ளாடு இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும், ஆட்டுக்கு தீனிக்காகவே இதெல்லாம் வளர்க்குறாங்க. ஆமாம். அங்கே பாருங்கள் வேப்ப மரம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கரும்பு தான், ஒயிட் கலர் கரும்பு போட்டிருக்காங்க ஆண்டி. இந்த கொய்யாக்காவும் அதே மாதிரி தான், ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் வளர்கிறதுக்குள்ளேயே எல்லாரும் வந்து எடுத்துப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஆனந்தி பசங்களாம் வந்தால் எல்லாருமே கட் பண்ணி சாப்பிடுவோம் செம்மையாக. எப்போவுமே வந்து இங்கே ஊரில் வந்து ஒரு இது இருக்குது, இந்த பப்பாளிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பழுக்காமல் காயும் இல்லாமல் பழமும் இல்லாத ஒரு செங்காயாக இருக்கா மாதிரி அதை கட் பண்ணி வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு, ஆனந்திக்கு, எல்லாருமே எங்கள் வீட்டு சைடில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி புளி கூட கும்பலம்னு சொல்லுவாங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சப்போட்டாவும் சேம் தான், இது ரெண்டுமே. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் காய் இதை விட நல்லா பெருசாக வரும், கொஞ்சம் இவ்வளோ பெருசு வரும்.
கொஞ்சம் இவ்வளோ பெருசு வரும். அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காய் ரொம்பவே காயாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் கொய்யாக்கா. என்னது துரு சொல்லு? கொய்யாக்கா. கொய்யாக்காவா? இது வந்து இப்போ எங்கள் பாபாவை பறிச்சாரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே கொய்யாக்கா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் கூட. செம்மையாக இருக்குது. எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கு? அதான் துரு எப்படி இருக்கு? இது ஃபுல்லாக கனகாமரம். ஆண்டி இங்கே வந்தாலே எனக்கு பறித்து கட்டி கொடுப்பாங்க. இங்கே வந்து நெல் போட்டிருக்காங்க. இந்த நெல்லில் வந்து ஒரு தடவை எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை வந்து நடுறேன்னு சொன்னேன். எனக்கு நடுறதுக்காக கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைபாகவே இருக்கும். இது வந்து மருதாணி செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சோன்னா அவ்வளோ அப்படியே டார்க்காக செவந்துடும். பார்க்கவே கை அப்படியே டார்க்காகிடும். ஆண்டி வந்தால் வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இது வந்து கருவேப்பிலை மரம். இங்கே பாருங்க வாழை மரம். எங்க பெரியப்பா வீடு, எங்க மாமியாரோட அண்ணன் வீடு. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து நெல்லு இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த டைம்க்கு வந்து எடுத்து அப்படியே ஆரியம் வரகு இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுப்பாங்க. எவ்வளவு பெரிய பானை. இதுலதான் வந்து எல்லாம் தானிய வகைகள்லாம் எல்லாமே போட்டு வச்சுப்பாங்க. நெல்லு வந்து இதுல போட்டு வச்சிருக்காங்களாம். எதனா நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து இதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெரியமா. இங்க பாருங்க கீழே பாருங்க இது எவ்வளவு பெரிய பானை. அது நெல்லு அதுல இதெல்லாம் கொட்டி வைக்கணும். அரிசி அது நெல்லை பருப்பு கொட்டி வைக்கணும். அது மேல புளி நசுக்கி வைக்கலாம். அதை நசுக்கிட்டு தான் கிடக்குறேன். பெரியமா ஆமா என் மேல ரொம்ப பாசம் இருக்கு. தலைசீவல ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு பெரியமா வீடியோக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க. நல்லா இல்ல இங்க பாருங்க. இப்போ வந்து அண்ணாக்கு வந்து கல்யாணம், அதனால வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மேல பாரு சாமான் அடிச்சு வச்சுக்கிற மாதிரி விலைக்கு இங்க வந்து அப்போல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் பார்க்காத இவ்வளவு பெரிய பித்தளையில டிஃபன் கேரியர்லாம் இருக்கும். தாத்தமா இருக்கும் போது நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து எங்க மாமியாரோட சித்தப்பா. இந்த தாத்தா தான். இவர் வந்து எம்டிசில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பஸ் டிரைவரா இருந்தாரு. தூக்கு பாத்திரம் எல்லாமே வந்து பித்தளை வெங்கலத்துலதான் வந்து வச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் புதுசுல இப்போ வந்து எல்லாம் வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க்குன்றதுனால மேல கவுத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இங்க பாருங்க பூஜை ரூம்லாம் எல்லாம் ஃபுல்லா டஸ்டா இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லுமே வேர்க்கடல எல்லாமே ஃபுல்லா போட்டிருக்காங்க. அப்ப எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் வந்து கேக்குறப்ப தாத்தம்மா இதுல இருந்து தான் புடுங்கி கொடுப்பாங்க. இங்க வந்து ஒரு மாங்காய் செடி இருந்துச்சு, நிறைய மரம் இருந்துச்சு. வந்தப்ப கல்லு வச்சு இடிச்சு கல்லு வச்சு இடிச்சு எனக்கு வந்து கூழ் வந்து சூடா காசி தருவாங்க காலையிலேயே. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்பதான் வர முடியறது இல்ல, பசங்க இருக்கிறதுனால எல்லாரையும் கூட்டு வரணும், பைக்கு வேணும் ஆட்டோ வேணும்னு சொல்லிட்டு வர்றது இல்லை. இங்க பாருங்க இந்த மரத்துல பாருங்க எவ்வளவு புளி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த புளி. ஜூம் பண்ணு. இந்த மரத்தில் எவ்வளோ புளி இருக்குது பாருங்கள். இந்த புளி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சோன்னா அது ஒரு லைட் ஸ்வீட்னஸோட ரொம்பவே செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த மரமும் அதே மாதிரி தான். தாத்தம்மா இந்த மரத்துலேருந்து எடுத்து எனக்கு வந்து சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. இங்கே பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரத்தில் இருக்கிறது கூட. நான் ஒரு புளி எடுக்கிறேன். எடுத்துக்க. உங்களுக்கு இல்லை புளியா ஒன்று தான் எடுக்கணுமா? முழுக்க கூட எடுக்கணுமா? உங்களை யார் வேணான்றாங்களா?
பெரியம்மா எனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, மக வந்துட்டா பலகாரம் இல்லாத சாப்பாடு எப்படி நான் போடுவேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க, அப்பா செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கணும். இங்க பாருங்க, வீடியோ பயங்கரமா இருக்கு. என்னதான் நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டாலும் இதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட். இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இதை எடுத்துட்டு போய் ஒரு தனியா வச்சிடணும். இதுக்கு வந்து ஈடு நிலையே இல்ல. சூப்பரா இருக்கு பெரியமா. உங்களுக்கு ஏற்றுமாம்மா உங்களுக்குலாம் புளிய நாங்களாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பழுத்தின்னு கூட உங்களுக்கு ஏற்றுமா. இவ்வளோ உண்டு எனக்கு மட்டும் இவ்வளோ உண்டு மீதியெல்லாம் ஏற்றுவாங்க. குழம்பு முட்டை ஆரம்பிச்சு மீதி எல்லாமே ஏற்றுவாங்க. இங்கே ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லா செம்ம புளி. உங்களுக்குலாம் பிளேமலம்மா ஏற்றுமாங்கம்மா. நாளை என்ன எனக்கு என்ன ஆசை கல்யாணம் முடிச்சே ஓடி போயிடும் புளின்னு போட்டு அது இவ்வளோ புட்டு புட்டு. எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ்ல? சூப்பராக இருக்குது. நான் நீனே தேடலாமா, நீ ஏதோ நான் இதுதான் வந்து கும்பலம். அந்த புளி நான் சொன்னேன்ல, இது கரெக்டா நான் அதே சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எப்படி இருக்கு துரு? அழகா நான் ஊருக்கு போயிட்டு வாண்டாரு அவர் தான். பெரியமா துருக்காக புளியம்பழம் பறிச்சு தராங்க பாருங்க.